இங்க ஒட்டுமொத்த ஊருமே ஒரு கிழவியை பார்த்து பயப்படுதுன்னா உங்களால நம்ப முடியுதா? ஆமாங்க, இந்த ஊர்ல இருக்க பவுனு தாயின்ற கிழவியை பார்த்து இந்த ஊரே நடுங்குது. அது எதுக்காகன்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இங்க மதுரைக்கு பக்கத்துல இருக்க ஒரு கிராமத்தை காமிக்கிறாங்க. அவங்க ஒரு வீட்டுல கல்யாண ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எல்லார் வீட்டுக்குமே பத்திரிக்கைலாம் வைக்கிறாங்க. அப்ப பென்னின்றவருக்கு 40 வயசாகியும் கல்யாணம் ஆகாம சிங்கிளா இருக்காரு. அதனால அவருக்கு மட்டும் பத்திரிக்கை வைக்காம போறாங்க. அப்படியே நம்ம பவுனு தாயை காமிக்கிறாங்க. காலையில எழுந்ததுமே நல்லா குளிச்சு முடிச்சுட்டு சாப்பாடு அள்ளி சாப்பிட்டு கொடையை எடுத்துட்டு வசூலுக்கு கிளம்புவாங்க பாரு. அந்த ஊர்ல இருக்க எல்லாருமே இவங்க கிட்ட வட்டி காசு வாங்கியிருப்பாங்க. வட்டி மட்டும் சரியா கொடுக்கலனா இவங்க திட்டுல காது கொடுத்து கூட கேட்க முடியாது. அந்த பயத்திலே எல்லாருமே தெரிச்சு ஓடுறானுங்க. ஆனா இவங்க கொடுத்த காசுக்கு தான் வட்டியை கேட்கறாங்க. இருந்தாலுமே அசிங்கமா திட்டத்தினாலே இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே இவங்க மேல கோவமா இருக்காங்க. பவுனு தாய்க்கு மொத்தம் 4 பசங்க, ஒரு பொண்ணு 3 பையன். ஒரு நாள் இவங்க ஹஸ்பண்ட் இறந்து போக அப்ப இந்த 3 பையனுங்களும் சேர்ந்து எனக்கு சேர வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இந்த பாட்டி நான் இட்லி வித்து இடியாப்ப வித்து சேர்த்த சொத்து உங்க அப்பா ஒன்னும் சேர்த்து என்கிட்ட கொடுக்கல. நான் சாவார வரைக்கும் அந்த சொத்துல என்கிட்ட தான் இருக்கும். இருக்கு முஞ்சா இருங்க, வெளியே போங்கன்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. அங்க இருந்து அவங்க கிளம்பிடுறாங்க. இவங்க பொண்ணுக்கு கட்டி வச்ச மாப்பிளைக்கு 25 பவுன் போடுறேன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா 22 பவுன் தான் போட்டிருப்பாங்க. 3 பவுன் தரலன்னு சொல்லிட்டு சண்டை போடுறான். ஆனா இந்த கிழவி இந்த நகைக்காக இப்படி அலையிற உனக்கு என்னோட பொண்ணே தேவையில்லை, என்னோட பொண்ணு என் வீட்லயே இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த மாப்பிளையும் துரத்தி விட்டுறாங்க. எப்பவுமே பவுனு தாய் காலையில 7 மணிக்கெல்லாம் எழுந்து வசூலுக்கு கிளம்பிடுவாங்க. ஆனா இன்னைக்கு 8 மணி ஆயுமே கிளம்பலன்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணு அவங்க பையனை விட்டு பார்க்க சொல்றாங்க. பார்த்தா இந்த கிழவி எழுந்துக்கவே முடியாம படுத்த படுக்கையாயிடுறாங்க. இது ஊர் ஃபுல்லா பரவி ஊர்ல இருக்க எல்லாருமே இந்த கிழவி கிட்ட வட்டிக்கு காசு வாங்கியிருப்பானுங்க. எப்படியாச்சும் போயிடணும்னு சொல்லிட்டு வேண்டானுங்க. அப்பன்னு பார்த்து பென்னிக்கு ஒரு பொண்ணு இருக்கு. ஆனா நீ தான் 12 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா இவங்க கிட்ட 2 பவுன் தான் இருக்கும். இந்த கிழவி சீரியஸா இருக்க விஷயம் கேட்டதுமே அவங்க வீட்டுக்கு போய் பாக்குறாங்க. அப்போ 3 பிள்ளைங்கிட்டையும் சொல்றாங்க. சோ அவங்க பிள்ளைங்களும் சொல்லி இந்த வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப நகை கடை வச்சிருக்கவர் எங்க வீட்டுக்கு வந்து கிழவியை பார்த்து ரொம்ப ஃபீலிங்கா பேசிட்டு இருக்காரு. அப்பதான் தெரியுது 8 வருஷமா நகை சீட்டு போட்டு போன வாரம் தான் 160 பவுன் நகையை வாங்கிட்டு போனாங்க. இப்படி அல்பாயுஸ்ல போறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு போறாரு. அதை கேட்டதுமே இவங்க 4 பேருமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப நகை விற்கிற வேலைக்கு எப்படிதான் இந்த கிழவி சேர்த்தாலும் சொல்லிட்டு ரொம்ப பெருமைப்படுறாங்க. ஆனா இந்த நகை எங்கதான் வச்சிருப்பாங்கன்னு சொல்லிட்டு தேடும் போது இந்த பென்னி எப்படி பார்த்தாலும் இந்த கிழவி இந்த வீட்டுல தான் வச்சிருப்பான்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஒரு இடத்துலயுமே கிடைக்க மாட்டுது. கிழவி செத்துட்டா எப்படியாச்சும் சொத்து நமக்கு வந்து சேர்ந்துருந்தா இந்த 3 பசங்களும் வந்திருப்பாங்க. ஆனா இப்ப இந்த 160 பவுன் நகையும் கிடைச்ச அப்புறம் செத்து போன்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறானுங்க. அப்ப பென்னி இதை யூஸ் பண்ணி எப்படியாச்சும் நகை கிடைக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன். ஆனா எனக்கு நீங்க 3 பேருமே 150 பவுன் எடுத்துக்கிட்டு 10 பவுன் மட்டும் எனக்கு தாங்க, நான் என்னோட கல்யாணத்தை பண்ணி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு டீல் போடுறான். இப்ப 4 பேருமே சேர்ந்து தேடலான்னு முடிவெடுக்கிறாங்க. ஆனா இவங்க தங்கச்சியோட புருஷன் மட்டும் தெரிஞ்சா நம்ம வழக்கப்படி நகைலாம் இருந்தா பொண்ணுங்களுக்கு மட்டும் தான் சேரும். இது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சா 160 பவுன் நகை அவனுக்கு மட்டும் தான் சேரும். சோ அவனுக்கு மட்டும் தெரியாம இருக்கணும்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறானுங்க. இப்ப இவங்க 4 பேர் சேர்ந்து வெத்தலையில மை போறது டாக்டர் கிட்ட கேட்கறதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அப்பயும் உங்களுக்கு தெரியலன்னு சொல்றாங்க. அப்ப இந்த கிழவி அவங்களோட விரல வச்சு ஏதோ சொல்ல வராங்க. சோ நகை பத்தி தான் சொல்ல வரவங்கன்னு நினைச்சுக்கிட்டு எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அப்பயும் கண்டுபிடிக்க முடியல. அப்ப வாய் பேச முடியாதவங்களா இந்த மாதிரி சைகை காட்டி தான் பேசுவாங்க. அதுக்கான ஒருத்தரை கூட்டிட்டு வர சொல்லி சென்னையில இருந்து இதுக்காகவே ஒரு ஸ்பெஷலிஸ்ட கூட்டிட்டு வந்து வைக்கிறாங்க. அவரும் சைகையை பார்த்து எது கண்டுபிடிக்கலாம் வரும்போது திடீர்னு பிபி அதிகமாகி அவங்க திரும்பவும் கோமாவுக்கு போயிடுறாங்க. இருந்தாலுமே இந்த டாக்டர் இந்த கிழவி 3 பொருள் 3 இடம்னு சொல்லி இருக்கா. அது என்னன்னு எனக்கு புரியல, நீங்களே கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு போறாரு. இவங்களும் அந்த க்ளூ வச்சு எங்கெங்கயோ தேடி பாக்குறாங்க. அப்பயும் கிடைக்க மாட்டேங்குது. அப்பன்னு பார்த்து இந்த ஊர்ல இருக்க எல்லாருமே கத்துற சவுண்ட் கேக்குது. ஒருவேளை ஆத்தா தான் போயிட்டாலும் சொல்லிட்டு பயப்படுறாங்க. இதுக்கு மேல நம்ம ஆத்தாவை இங்கேயே வச்சிருந்தா அந்த நகை இருக்க விஷயம் தெரியாமலே போயிடும். சோ நம்ம பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிச்சுறாங்க. அப்ப இதை பார்த்த மருமகனுக்கு நேற்று வரைக்கும் இந்த கிழவி எப்ப மண்டை போடுவான்னு சொல்லிட்டு தான் இவங்க 3 பேர் எதிர்பார்த்து இருந்தானுங்க. இப்ப என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு சந்தேகம் வர ஆரம்பிக்குது. இப்ப பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இருக்க டாக்டர் கிட்ட எப்படியாச்சும் பேச வைங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சறானுங்க. ஆனா இவனுங்க கிட்ட அந்த ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ற அளவுக்கு காசு இருக்காது. சோ இவங்க மனைவி கிட்ட இருக்க தங்க நகையெல்லாம் எல்லாத்தையும் கட்டி அடமானம் வைக்கலாம் ஐடியா பண்ணும்போது இவங்க மனைவிங்கெல்லாம் தரமாட்டாங்க. அப்பதான் இவங்க நீ கொடுத்தா தாண்டி 160 பவுன் நகை வரும்னு சொன்னதுமே உடனே கட்டி கொடுக்குறாங்க. ஆக்சுவலா அந்த கிழவிக்கு உடம்பு நல்லா இருக்கும் போது ஒரு வாய் தண்ணி கேட்டிருப்பாங்க. அப்ப கூட இவங்க 3 பேர் கொடுக்க மனசே வந்திருக்காது. ஆனா இப்ப நகைன்னதுமே எவ்வளவு கட்டி கொடுக்குறாங்க பாருங்க. ஆனா இப்ப இந்த 3 பேருமே லட்சக்கணக்கில் கடன் வாங்கி இந்த பாட்டிக்கு நல்லா செலவு பண்ணி ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கூட இல்லாம இருக்கு. ஒரு நாள் இந்த டாக்டர் செக் பண்ணதுல மூளைக்கும் கழுத்துக்கும் நடுவுல போற நரம்புல ஒரு அடப்பு இருக்கு. அதுல ஆபரேஷன் பண்ணாதான் சரியாகும். அதுக்கு 4 லட்சம் செலவாகும் சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவங்களுக்கு கோவம் வந்து ஏற்கனவே நிறைய காசு கடன் வாங்கியாச்சு, இதுக்கு மேல நம்மளால செலவு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கைவிட்டுறானுங்க. ஆனா இந்த கிழவியோட பசங்களாம் பரபரப்பா இருந்தாலுமே அந்த பொண்ணு மட்டும் வீட்டுல இருக்க வேலையில ஒழுங்கா தான் செய்யறா. அதை பார்த்த மருமகளுக்கு இப்படி அம்மா படுத்த படுக்கையா இருக்க ஒரு வருத்தம் கூட இல்லாம செய்யறால, ஒருவேளை நகை இருக்க விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சா, சரி கேட்டு பாப்போன்னு கேட்கும் போது எங்க அம்மா படுத்த படுக்கையா இருக்குது எனக்கு ரொம்ப வருத்தமா தான் இருக்கு. ஆனா எங்க அம்மா நல்லா இருக்கும் போது அவங்க இல்லனாலுமே நான் எப்படி இருக்கணும், எப்படி தைரியமா இருக்கணும், எப்படி பேசணும்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த சொத்து நகை மேலாம் சுத்தமா ஆசையே கிடையாது. அது இல்லனாலுமே என்ன எப்படி பாத்துக்கணும்னு சொல்லி எனக்கு நல்லா தெரியும். என்னோட அம்மா கடைசி காலத்துல இப்படி இழுத்துக்கிட்டு போகாம நல்லபடியா செத்தாலே போதும்னு சொல்லிட்டு தான் வேண்டிட்டு இருக்கேன்னு சொல்றா. இதை கேட்ட இவங்களுக்கு நம்ம அத்தை எப்படிலாம் வளர்த்துருக்காங்கன்னு சொல்லி இவங்களுக்கு பெருமையா இருக்கு. அப்ப இவங்க மருமக சந்தேகப்பட்டு பென்னி கிட்ட இவங்க 3 பேருமே கிழவி இப்படி விழுந்து கவனிக்கிறாங்க. என்ன விஷயம்னு உண்மையே சொல்றியா இல்லனா உன்னை போட்டு தள்ளவான்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. இவனும் வேற வழி இல்லாம 160 பவுன் நகையை பத்தி எல்லாருமே சொல்லிடுறான். சோ அதுதான் கதையான்னு சொல்லிட்டு இவருக்கும் புரிய வருது. நான் எப்படி பார்த்தா அந்த நகை எல்லாமே எனக்கு தான் வரணும்னு சொல்லி அதுக்கான ஒரு வழியை சொல்றாரு. ஆனா பென்னி கிழவியை காப்பாத்தணும்னா பசங்க கிட்டையும் காசு இல்லை, இப்போதைக்கு இதுதான் சான்ஸ் சொல்லிட்டு மருமக கிட்ட எல்லா விஷயம்
விஷயத்த சொல்லி ஆபரேஷன் செலவுக்கு 4 லட்சம் பணத்தை கேட்கறாரு. இப்ப மாமியார் போச்சு வந்தாதான் நகையும் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி அவருமே 4 லட்சம் பணத்தை ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு. அப்ப இந்த 3 பசங்களும் 4 லட்சம் பணத்தை ஏற்பாடு பண்ண முடியாதனால எங்க ஆத்தாவை திருப்பி டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு முடிவு எடுக்கிறாங்க. அப்ப கடைசி பையன் ரோட்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா. அப்போ ஒரு ஆம்புலன்ஸ்ல ஒரு வயசானவங்களை ஒருத்தவங்களை வச்சுக்கிட்டு ஒரு குடும்பமே சண்டை போட்டுட்டு இருக்கு. யாரா இவனுங்க ஆம்புலன்ஸை வச்சுக்கிட்டு சண்டை போறாங்கன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கும்போது தான் ஒரு வயசான அம்மா உடம்பு முடியாம இருக்காங்க. அவங்களுக்காக தான் இவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு எல்லாமே காரணம் ஆம்புலன்ஸ் டிரைவர் தான் நினைச்சுக்கிட்டு அவர்கிட்ட போய் சண்டை போடுறாரு. அந்த டிரைவரை யாருன்னே தெரியாதவலாம் நம்ம கிட்ட வந்து சண்டை போறா, இதை நம்ம செஞ்சே ஆகணும்னு சொல்லி டைரக்டா உள்ள போயிட்டு அந்த அம்மாக்கு வச்சிருந்த ஆக்சிஜன் மாஸ்கை கழட்டி விட்டு எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிடுறான். அவங்களும் மூச்சை திணறிட்டு இருக்காங்க. அவங்க குடும்பமும் டைமை பார்த்துட்டு இருக்கு. திடீர்னு பார்த்தா அவங்க இறந்து போறாங்க. அதை பார்த்த இவன் நடு ரோட்லயே கொலையாடா பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அந்த டிரைவர் எத்தனையோ பேர் உடம்பு முடியாதவங்க காப்பாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சுமே வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பார்த்துப்பாங்க. ஆனா அதுல சில பேர் நல்ல நேரத்துல மட்டும்தான் அவங்க இறந்து போகணும்னு சொல்லிட்டு இப்படிதான் பண்ணுவானுங்க. இத்தனை வருஷமா பாசமா பார்த்துக்கிட்டவங்க நடு ரோட்ல வச்சு ஒருத்தன் சாவடிக்கிறானா கண்டிப்பா அவன் பிள்ளையா தான் இருக்கணும். எந்த அம்மா அப்பா வச்சு காசு வச்சுக்கிட்டோம் அப்படி இல்லைனா கூட நம்ம பிள்ளைக்கு ஒண்ணு நான் காப்பாத்தாம இருந்திருக்காங்களா? ஆனா பிள்ளைங்க தான் காசுக்கு கணக்கு பார்த்துக்கிட்டு அம்மா அப்பாவை கடைசி காலத்துல பாத்துக்காம பொண்டாட்டிக்கும் மாமியாருக்கெல்லாம் பயந்துகிட்டு தனியா ஆசிரமத்துல விடுறது, கோவில விடுறது, தனியா தெருவிலே விடுறது, அதையும் தாண்டி இப்படி கொடூரமா கொலை பண்ணிட்டு போயிடுறாங்கன்னு சொல்றாரு. இதை கேட்ட இவனுக்கு நம்ம ஆத்தா சின்ன வயசுல இருந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்துருக்கா, அவளை போய் நம்ம இப்படி பண்ணிட்டுமேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் பண்ணி அழுகுறான். அவங்க 2 அண்ணங்க கிட்டயும் சொல்லி கடைசி காலத்துல நம்ம ஆத்தாவை நம்ம தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் பண்ணாம விட்டுறாரு. இருந்தாலும் 4 லட்சம் பணம் இல்லாம போகுது. அப்ப பென்னி அந்த 4 லட்சம் பணத்தை கொடுத்து அவனே கொடுத்ததா கொடுத்து ஆபரேஷன் பண்ணி முடிக்கிறாங்க. அப்ப இந்த கிழவி ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஒவ்வொரு நாளுமே யாரெல்லாம் இறக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்களோ எப்படியாச்சும் திரும்பி வரணும்னு அந்த ஊர்ல இருக்க கிழவிங்க எல்லாமே வேண்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பவுனு தாய்க்கு உடம்பு சரியாயிடுது. பசங்களும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. எப்படி பார்த்தாலுமே நம்ம கிழவியோட சத்து நம்மளுக்கு தானே சேரும் சொல்லி அந்த நகையை பத்தி கேட்கறானு. நீ சீரியஸா படுத்துட்டு இருக்கும்போது ஒரு 3 விரல காமிச்சு என்னமோ சொல்ல வந்து என்னமான்னு கேட்கும்போது தான் இப்பதான் ஞாபகம் வருது, நான் படுத்துட்டு இருக்கும்போது எங்கேயோ தூக்கிட்டு போனீங்க, அப்ப ஃபேன் ஆஃப் பண்ணாம போயிட்டீங்க, அதுதான் ஆஃப் பண்ணதுக்காக தான் அந்த கையை நீட்டணும்னு சொல்றாங்க. அப்ப கடைசியில சாகும்போது கூட ஒரு 5 ரூபாய் கரண்ட் பில்ல மிச்சம் பண்றதுக்காக இவ்வளவு பண்ணிருக்கே ஆத்தான்னு சொல்லிட்டு ரொம்பவும் கடுப்பாவறானுங்க. இருந்தாலும் நம்ம ஆத்தாவை காப்பாத்திட்டு நகை இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரொம்பவும் சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. ஆனா வீட்டுல எங்க மனைவிங்களா ரொம்பவும் கோவமா இருப்பாங்கன்னு பயந்துகிட்டே தான் போறானுங்க. இப்ப இந்த கிழவி திரும்ப ஊருக்குள்ள வரப்போறான்ற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுமே திரும்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த கடைசியில நகைக்கடைக்காரன் சொன்ன 160 பவுன் எங்கன்னு யோசிக்கும் போது தான் ஆக்சுவலா ஒரு பைத்தியம் இந்த ஊர்ல எங்க சாவு விழுந்தாலுமே செத்து போன வீட்டுக்கு வந்து அவன் சீட்டு போட்டிருந்தா ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் நகை வாங்கிட்டு போனான்னு சொல்லிட்டு பொய் சொல்லுவாங்கன்ற உண்மையே தெரிய வருது. இதை கேட்ட இவனுங்க ஒரு பைத்தியம் சொல்லி அதெல்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு ரொம்பவும் கடுப்பா வரானுங்க. இருந்தாலும் நம்ம அம்மாவை காப்பாத்திட்டோம் ரொம்பவும் சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும் போது அவங்க அம்மா எல்லா பொண்ணுங்களையும் மேல வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. இவங்களும் போறாங்க. பார்த்தா ஒரு பெட்டியை திறந்து காமிக்கிறாங்க. அந்த பெட்டி ஃபுல்லா நகையா தான் இருக்கு. 160 பவுன் நகை இல்ல 300 பவுன் நகை வச்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து ரொம்பவும் கஷ்டப்பட்டு இட்லி வித்து இடியாப்ப வித்து அவங்க பசங்களுக்காகவே சேர்த்து வச்சு அவங்க புருஷன் பெரிய குடிகாரன் இருப்பா, இருந்தாலுமே தனி ஒரு பொண்ணா இவ்வளவு காலமா இவ்வளவு நகையும் சேர்த்து வச்சு உங்க 4 பேருக்கு தான் நான் பிரிச்சு கொடுக்க போறேன். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, பொம்பளை பிள்ளைங்க இந்த உலகத்துல பிறந்துட்டாலே ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி தான் நீங்க வந்தாகணும். தைரியமா இருக்கணும். நீங்க உங்களோட சொந்த கால தான் நிக்கணும். அதை விட்டுட்டு உங்க ஆத்தா சேர்த்து வச்சிருப்பா மாமியார் வீட்டுல தருவாங்கன்னு எதிர்பார்த்துன்னு இருந்தா கடைசி வரைக்கும் நீங்க அடிமையா தான் இருக்கணும். சோ நீங்க எப்பவுமே சொந்த கால தான் நிக்கணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப இந்த நகையால இவங்க 4 பசங்களும் நல்லா இருக்காங்க. ஆனா இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் மட்டும் குடிச்சு இந்த நகையெல்லாம் வித்து செலவு பண்ண ஆரம்பிச்சா. இது தெரிஞ்சதுமே இந்த கிழவி இவங்க 2 பேருக்கும் பஞ்சாயத்துல வச்சு பிரிச்சு விட்டு இத்தனை வருஷமா கல்யாணமே ஆகாத நம்ம பெண்ணிக்கு அவங்க பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. அப்ப தாலி கட்டும் போது இவங்க பொண்ணு தலகுனிரா. அதை பார்த்த இவங்க இப்ப ஏண்டி தலகுனிர, தலை நிமிர்ந்து நில்லுன்னு சொல்லிட்டு அப்படியே தாலி கட்ட வச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இந்த பொண்ணு தாயின்ற ஒத்த பொண்ணால இந்த வம்சமே ரொம்ப சந்தோஷமா வாழ ஆரம்பிக்குது.